நம்ம சீஷரா மாறினா, விசுவாசிகளுக்கு சீஷருக்குள்ள வித்தியாசம் என்ன? சீஷர்களா மாறினா ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படவும் தான் சீஷர்கள். எதுக்கெடுத்தாலும் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பெருகிவிட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள். இப்படிதான் இயேசு நடக்க சொல்லி இருக்கிறார், அப்படிதான் நான் நடப்பேன், என்னை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10:30 வாசிக்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் சாப்பிட்டால் இயேசுவுக்காக, நான் உடுத்தினால் இயேசுவுக்காக, நான் படித்தால் இயேசுவுக்காக, நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக, நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக, நான் என்ன செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர்.